எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 13 மீனவர்கள் சென்னை திரும்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 3 பேரை கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக குற்றம் சாட்டி கைது செய்து படகையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இதேபோல பிப்ரவரி 23ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து அவர்களது 2 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி இலங்கை நீதிமன்றம் ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேரையும் விடுதலை செய்து இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்த நிலையில் இந்திய தூதரக அதிகாரிகள் ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேரையும் விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி டிரைவர்களை கத்தியால் வெட்டி வழிப்பறி செய்த முக்கிய குற்றவாளியான விஜய் என்ற மொட்டை விஜயை போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தது பரபரப்பானது. கடலூர் மாவட்டத்தில் கொலை முயற்சி, வழிப்பறி மற்றும் ஆயுதம் வைத்திருத்தல் ஆகிய 3 குற்றங்களில் 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் புதுவையைச் சேர்ந்த மொட்டை விஜய் மீது உள்ளது. இந்நிலையில் மொட்டை விஜயை பிடிக்க முயற்சித்த போது வீச்சருவாளால் தாக்கியதில் 2 போலீசார் காயமடைந்தனர். இந்நிலையில் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் மொட்டை விஜய் உயிரிழந்தார். மேலும் வழிப்பறியில் ஈடுபட்ட விஜயின் கூட்டாளி 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.